தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு முன்னாடியே ஜாதகர்மான்னு ஒண்ணு பண்ணுவா. நெய் பால் தேன் துவயம் இத கலந்து நாக்குல இட்டு நீ குடிக்கக்கூடிய இந்த தாய்ப்பால் மூலமா உனக்கு உடல் பலம், மனபலம், ஆன்மீக பலம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்களை வச்சு ஓமம் நடத்தி பண்ணக்கூடியதான் அந்த ஜாதகர்மா. ஆனா இப்ப மருத்துவமனையில பிறக்கிறது நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாது. உடனே தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படிங்கறதெல்லாம் செய்ய முடியாது. அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லக்கூடியது. 4வது நாள் புண்ணியாவச்சனம் அப்படின்னு செஞ்சு குழந்தைக்கு நாமகரணம் பேர் சூட்டு விழா நடத்துவோம். அந்த டைம்லயாவது அந்த குழந்தைக்கு அந்த ஜாதகர்மாவை பண்ணி வைக்கணும். குழந்தைக்கு படிப்படியா 6 மாசத்துல அன்னப்பிராசனம் செய்வோம், 3 வயசுல சௌலம் அப்படின்னு குடிமி வைப்போம், 7 வயசுல பூநூல் போடணும், உபநயனம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் இருக்கு குழந்தைக்கு. இப்ப அந்த ஜாதகர்மா இங்க நடக்கிறது குழந்தைக்கு. எல்லாம் தேவ ரிஷிகள்லாம் அங்க இருக்கா, எல்லாரும் சேர்ந்து ஜாதக